ஹலோ விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோகன் சிக்னேச்சர் சலூன், காரணை புதுச்சேரி, ஊரப்பாக்கம், இங்கேருந்து வீலாக எடுத்து போட்டுட்ருக்கோம். இதோட மெயின் இன்டென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கஸ்டமருக்கு டே டு டே என்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்றது கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறதுக்காகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ கஸ்டமர்ஸு ரெக்குயர்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்து இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் ஆகும். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த டெய்லி வீலாகோட மெயின் இன்டென்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து டெய்லி வீலாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து புதுசாக வரக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு, ப்ளஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு என்னென்ன நடக்குது, என்ன டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி ஒர்க் பண்ணுறோம், எப்படி ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியப்படுத்துன்றது தான் இது மெயின் இன்டென்ஷன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நோசிங் பண்ண கிளாஸஸ், எக்ஸிஸ்டிங் நோசிங் பண்ண கிளாஸஸ்லாம் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக் ஷேப்பில் இருக்க ஒரு கிளாஸ் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 4x2 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4x2 சைஸ் ஹேர் கட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா வால் பேனல் பண்ணி பிளான் பண்ணுறதா அல்லது எப்படி பட்ஜெட்டாக பண்ணுறதான்றது மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். எதனால் அப்படின்னா அந்த கொட்டேஷனில் வந்து இந்த வால் பேனலை பற்றி நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணலை, அவரும் அதை பற்றி எதுவும் கேட்கலன்றதெல்லாம் நம்ம கண்ணாடி ஏரியா எதுவுமே மென்ஷன் பண்ணலை, அவர்கிட்ட பேர் இது டிஸ்கஸ் பண்ணலை. பட் இப்போ வந்து ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா பட்ஜெட்டை அவருக்கு அலோகேட் பண்ணுற பட்ஜெட்டை விட அதிகமாக போகும். அவர் வில்லிங்காக இருந்தார்னா அந்த இதை நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்ம எண்ட் ஆஃப் த இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் இன்டீரியர் இந்த எல்லாமே மாடுலர் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணி இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே அப்துல்ஸ் அப்படின்ற டிசைன்ஸில் பண்ணி நம்ம வந்து இந்த கடைக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக பண்ணிகிட்ருக்கோம். எதனால் அப்படின்னா அந்த கடை ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 15க்கு 10 இடம், 150 ஸ்கொயர் ஃபீட் தான். அந்த 150 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா, வெயிட்டிங் ஏரியா, அப்புறம் வந்து 2 ஹேர் கட்டு சேர்ஸு, ப்ளஸ் வந்து ஹேர் வாஷர் போடுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் அக்கமடேட் பண்ணுறோம். சைமல்டேனியஸாக ஒரு சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில் ட்ராயிங் போட்டு கேட்டில் ட்ராயிங் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதால மட்டும்தான் எந்த விதமான டிஃபிகல்ட்டி இல்லாமல் இதை கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அப்ஸ்டக்கிள் வரக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு மெயின் இன்டென்ஷனாக வச்சுருப்போம். எந்த விதமான அப்ஸ்டக்கிளும் வரக்கூடாது. அதே நேரத்தில் நல்ல டியூரபுளாக இருக்கணும், அஸ்தட்டிக்காக இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு எங்களோட மோட்டோ. அந்த மோட்டோ இது வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸை வந்து நாங்கள் யூட்டிலிட்டி ஏரியாவாக்கி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்டோட கடைசி முடிவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன எதுன்ட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்